வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. தேர்தல் தேதி அறிவிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகள். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி தொடர்கிறார். திருக்கோவிலூருக்கு இடைத்தேர்தல் இல்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். மீனவர்கள் விவகாரத்தில் பிரதமர் மௌன குருவாக இருப்பது ஏன்? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. விரிவான செய்திகள். மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ளது. புதுடெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் புதிதாக தேர்வான தேர்தல் ஆணையர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிட்ட அறிவிப்பில் நாட்டில் 7 கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெறவிருப்பதாக அறிவித்துள்ளது. அதன்படி முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. முதற்கட்ட தேர்தலின் போதே தமிழகத்தில் காலியாக அறிவிக்கப்பட்டுள்ள விளவங்கோடு தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவித்துள்ளது. அதேபோல் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவில் கேரளா, தெலங்கானா, ஆந்திரா, புதுச்சேரி, பஞ்சாப், குஜராத் உள்பட 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 22ஆம் தேதி 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 89 மக்களவை தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மே 7ஆம் தேதி 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளுக்கு 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மே 13ஆம் தேதி 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 96 தொகுதிகளில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மே 20ஆம் தேதி ஒடிசா, மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் உள்ள 49 தொகுதிகளுக்கு 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. மே 25ஆம் தேதி ஹரியானா, டெல்லி, ஒடிஷா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் 6ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஜூன் 1ஆம் தேதி ஹிமாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா உள்ளிட்ட 8 மாநிலங்களில் 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ள தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் வாக்காளர்களை கவரும் வகையில் புதிய திட்டங்கள், நிதி உதவிகளை அறிவிப்பது, எந்தவிதமான வாக்குறுதிகளை அளிப்பது மற்றும் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆளும் கட்சிக்கு சாதகமாக வாக்காளர்களை கவரும் வகையில் இருந்துவிடக் கூடாது என்றும், குறிப்பிட்ட திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது ஆளுநர் உரையிலோ பட்ஜெட் அறிக்கையிலோ அந்த திட்டம் இடம்பெற்றிருந்தாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு அந்த திட்டங்களை தொடங்கி வைக்கவோ அறிவிக்கவோ கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுக்காக சாதி மத உணர்வை தூண்டக்கூடாது என்றும், மசூதிகள், தேவாலயங்கள், கோவில்கள் மற்றும் பிற வழிபாட்டு தலங்கள் எதுவும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட யாருடைய நிலம், கட்டிடம், சுற்றுச்சுவர் போன்றவற்றை அவரது அனுமதி இல்லாமல் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது என்றும், ஒரு அரசியல் கட்சி நடத்தும் பொதுக்கூட்டத்தில் மற்ற கட்சியினர் புகுந்து கேள்வி கேட்பது போன்ற செயலில் ஈடுபட்டு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலின் போது தங்களுக்கு சாதகமாக செயல்படும் வகையில் தற்காலிகமாக அதிகாரி யாரையும் ஆளும் அரசு நியமிக்க கூடாது என்றும், அரசு சாரா பணி நியமனங்கள், பொதுத்துறையில் பணி நியமனங்களை செய்யக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலுக்கு முழுமையாக தயாராகிவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வரவிருக்கும் மக்களவை தேர்தல் குறித்த முக்கிய விவரங்களை பகிர்ந்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலுக்கு முழுமையாக தயாராகிவிட்டதாகவும், நல்லாட்சி மற்றும் துறைகள் முழுவதும் சேவை வழங்குதல் ஆகியவற்றின் அடிப்படையில் மக்களிடம் செல்ல உள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் முக்கியமான அரசு பணிகளில் ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது தடுத்து நிறுத்தப்படும் என அக்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாக்குறுதி அளித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் கார்கே வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெறுப்பு, கொள்ளை, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மற்றும் அட்டூழியங்களுக்கு எதிராக
இந்திய மக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து போராடுவோம் என தெரிவித்துள்ளார். திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லை எனவும் பொன்முடி எம்எல்ஏவாக தொடர்வார் எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்புடன் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேட்டியளித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, தமிழ்நாட்டில் விளவங்கோடு தொகுதிக்கு மட்டுமே இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் விவகாரத்தில் பிரதமர் மௌன குருவாக இருப்பது ஏன் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அரசின் கடும் எதிர்ப்பையும் மீறி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்ற உண்மை வரலாற்றை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என தெரிவித்துள்ள முதலமைச்சர், நாட்டின் ஒரு பகுதியை மாநில அரசால் மற்றொரு நாட்டுக்கு வழங்க முடியும் என நம்பும் அளவுக்குதான் பிரதமர் அப்பாவியாக இருக்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவை மீட்க கடந்த 10 ஆண்டுகளில் ஒன்றிய பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவதையும் சித்திரவதைக்கு ஆளாவதையும் தடுத்து நிறுத்தாதது ஏன் எனவும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி நிறுவனத்தின் வர்த்தக நலன்களுக்காக இலங்கை அரசுக்கு அழுத்தம் தந்த ஒன்றிய பாஜக அரசு இந்திய மீனவர்களின் பாரம்பரிய உரிமைக்காக வாய் திறக்காதது ஏன் எனவும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை என்றும், விஸ்வகுரு என மார்த்தட்டி கொள்ளும் பிரதமர் மௌன குருவாக இருப்பது ஏன் எனவும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அனுமதி கோரி தலைமை தேர்தல் ஆணையருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகளால் இரட்டை இலை சின்னம் பெறுவதை இழக்க நேரிடும் என அச்சப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் தலையிட்டு பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு தங்கள் தரப்புக்கு இரட்டை இலை ஒதுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். பாஜக மிகப்பெரிய ஊழலில் சிக்கியுள்ளதை திசை திருப்ப பாஜக முயற்சித்து வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மீனவர்கள் படகுகளை கூட மீட்டுக் கொடுக்க முடியாதவர் மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதாக தெரிவித்தார். 2018 பாஜக ஆட்சி இருக்கும்போதுதான் முதல் முறையாக இலங்கை நம்முடைய மீனவர்களிருந்து கைப்பற்றிய படகுகளை அவங்க விலைக்கு விற்று தேசியமயமாக்கின அந்த பணத்தை லேலத்தில் போட்டு அதை வாய் மூடி மௌனியாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு. ஒரு நாட்டிலிருந்து கைப்பற்ற படகுகளை அந்த நாட்டு மீனவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு கூட துப்பில்லாத ஒரு பிரதமர் இன்றைக்கு மீனவர்களை பாதுகாப்பு சொல்லுகிறார். இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2025 ஜூன் மாதம் சென்னையில் சிறப்பான முறையில் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு தனிப்பெரும் நிலையில் தகுதி வாய்ந்த தமிழறிஞர்களுக்கு பல்வேறு விருதுகளை வழங்குவதோடு நாடறிந்த தமிழர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்குவதும், பண்டைய தமிழர் பண்பாட்டையும் பழங்கால தமிழர்களின் எழுத்தறிவு நாகரிக வாழ்வு முறைமைகளை நுண்மையோடு பறைசாற்றும் வகையில் கீழடி அருங்காட்சியகத்தை அமைத்து அதன் தொடர்ச்சியாக பொருணை அருங்காட்சியகத்தையும் அமைத்து வருவது தமிழ் பண்பாட்டின் மணிமகுடம் என தெரிவித்துள்ளார். நம் உயிருக்கு இணையான தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் வரும் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 5 நாட்கள் மாபெரும் அளவில் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டத்தில் 1000 நிதி உதவி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் விதமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கும் வகையில் புதுமை பெண் திட்டம் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டது. இதற்காக கடந்த பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 370 கோடி ஒதுக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதன்படி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டத்தை நீட்டித்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 49,664 மாணவிகள் கூடுதலாக பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மகிழிப்பட்டியில் கட்டளை மேட்டு வாய்க்கால்களின் குறுக்கே மாவட்ட ஊராட்சி முகமை நபார்ட் திட்டத்தின் கீழ் 2.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலங்களை குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து லாலாப்பேட்டையில் இருந்து மகிழ்பட்டி மத்திப்பட்டி வழியாக கரூர் வரை செல்லக்கூடிய நீட்டிப்பு வழித்தட நகர பேருந்து நிலையத்தையும் துவக்கி வைத்தார். கொடைக்கானலில் புனித சலேத் அன்னை ஆலயம் அருகே காட்டெருமை ஒன்று வீட்டின் மேற்கூரையை உடைத்து வீட்டிற்குள் புகுந்தது. பொருட்களை சேதப்படுத்தி அட்டகாசம் செய்துள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினரிடம் காட்டெருமை கூட்டத்தை கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அகில பாரத இந்து மகாசபா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்து ஆலயங்களை அரசின் கையிலிருந்து மீட்டெடுக்கவும் சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்து மகாசபா வேலை செய்து கொண்டிருக்கிறது என அதில் கலந்து கொண்ட தேசிய துணைத் தலைவரும் மாநில தலைவருமான பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். நம்முடைய மாநில முழுக்க இந்த தேர்தலில் அகில பாரத இந்து மகாசபா போட்டியிடுகிறது. தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் இந்து மகாசபா வேட்பாளர்களை களமிறக்கிறது. இந்துக்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியில இழந்த பகுதிகளை மீட்டெடுப்போம், இருக்கின்ற பகுதிகளை பாதுகாப்போம் என்ற சிந்தனையோடு ஆலயங்களை அரசின் கையிலிருந்து மீட்டெடுப்பதும் சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவும் இந்து மகாசபா வேலை செய்து கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பந்தரப்பள்ளி கிராமத்தில் 15 கோடியே 30 லட்சம் மதிப்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிடம் கட்டும் பணிக்காக மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்காக 50 பறக்கும் படை அலுவலர்களுக்கு வாகனங்கள் தயார் செய்யப்பட்டு GPS கருவி பொருத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே 3 சொகுசு கார்களுடன் 3 டன் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த பரத்குமார், கல்யாண் ராம், சுரேஷ் மற்றும் கணபத் ராம் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மச்சூர் வனப்பகுதியில் வெயிலின் தாக்கத்தால் காட்டுத்தீ பரவியுள்ளது. இந்த காட்டுத்தீயில் சிக்கி பல்வேறு அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகள் கருகி சேதமடைந்துள்ளது. சென்னை எழும்பூரில் பள்ளிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. பூமி அமைப்பின் சார்பாக நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கருத்தரங்கம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பூமி அமைப்பின் நிர்வாக இயக்குநர் வைஷ்ணவி, பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உகந்த சூழலை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றதாக தெரிவித்தார். ஓகே, இன்னைக்கு கான்ஃபரன்ஸ்ல நான் ஸ்பெசிஃபிக்லி வந்துட்டு சேஃப்டி, அதாச்சும் ஒரு பாதுகாப்பான ஸ்கூலுக்கு என்னெல்லாம் தேவை, குழந்தைங்க, டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ், அந்த கம்யூனிட்டியே வந்துட்டு சேஃபா இருக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல இருந்து சில ப்ராக்டிசஸ் ஆரம்பிக்கலான்றத பத்தி பேசுறோம். அது மட்டும் இல்லாம ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூலா எப்படி உருவாக்குறது, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு எப்படி வேல்யூடா, அக்செப்டடா, ரெஸ்பெக்டடா வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கலாம், இல்ல அவங்க வேற ஒரு மாநிலத்துல இருந்து வந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் தேவை அந்த குழந்தைக்கு இருக்கலாம். ஸோ எல்லா குழந்தைங்களும் எப்படி இன்க்ளூடடா வந்துட்டு ஃபீல் பண்றது ஸ்கூல்ல, அதை எப்படி நம்ம டீச்சர்ஸா, HMஸா மற்றும் அந்த கம்யூனிட்டியில இருக்கிற மெம்பர்ஸா அவங்களுக்கு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கலான்றதை பத்தி இந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம பேசுறோம். ஜெம் மருத்துவமனையின் ஹெர்னியா நுண்துளை அறுவை சிகிச்சை பற்றிய சர்வதேச கருத்தரங்கம் 2 நாட்களுக்கு நடைபெற உள்ள நிலையில் இதன் துவக்க விழா நிகழ்ச்சி சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் ஜெம் மருத்துவமனை நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் பழனிவேலு, அமாசியின் தலைவர் டாக்டர் வர்கீஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்தனர். மேலும் பெருங்குடியில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் இருந்து நேரடி அறுவை சிகிச்சைகள் மாநாட்டில் திரையிடப்பட்டது. இதில் சர்வதேச அளவிலான 700க்கும் மேற்பட்ட சிறப்பு நிபுணர்கள் கலந்து கொண்டனர். அதேபோல் லாப்ரோஸ்கோபிக் ஹெர்னியா சர்ஜரி என்ற தலைப்பில் ஜெம் மருத்துவமனை தலைவர் மருத்துவர் பழனிவேல் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் புதிய பதிப்பும் வெளியிடப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் இரவு நேரத்திலும் இயங்கும் வகையில் தயார் செய்யப்பட்ட புதிய மைதானத்தை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் அசோக் சிகாமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்வின் போது JPR கல்வி குழுமத்தின் தலைவர் ரெஜினா மரியானா மற்றும் JPR கிரிக்கெட் அசோசியேஷன் உறுப்பினர்கள் உடனிருந்தனர்.
இந்தியாவில் முதல் முறையாக KAG டைல்ஸ் நிறுவனத்தின் 3 நாள் கண்காட்சி சென்னை திருவேற்காடு அருகில் உள்ள KAG டைல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வளாகத்தில் நடைபெற்றது. கண்காட்சியை பார்வையிட்டு டைல்ஸ் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு 30% தள்ளுபடியுடன் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் என நிர்வாக இயக்குநர் முரளிதரன் மற்றும் இயக்குநர் பாலாஜி தெரிவித்தனர். சலுகைகளை பெற லஞ்சம் கொடுத்த புகாரில் அதானி குழுமம் மீதான விசாரணையை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் எரிசக்தி துறை சார்ந்த நிறுவனங்களை நடத்தி வரும் அதானி குழுமம் தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வழங்க இந்தியாவில் லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க சட்டத்துறையின் கீழ் இயங்கும் மோசடி விசாரணை பிரிவு கௌதம் அதானி மீதான அமெரிக்க விசாரணை குறித்து தங்களுக்கு எந்தவித தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை என அதானி குழுமம் விளக்கம் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. தேர்தல் தேதி அறிவிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகள். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி தொடர்கிறார். திருக்கோவிலூருக்கு இடைத்தேர்தல் இல்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். மீனவர்கள் விவகாரத்தில் பிரதமர் மௌன குருவாக இருப்பது ஏன்? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.